அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிறந்த திக்கரை கொண்டு வந்திருக்கேங்க. இது யாருக்காகனா, நிறைய சகோதரிகள் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தீங்க. என்னுடைய கணவர் மது போதைக்கு அடிமையாகி இருக்கார், அதிலிருந்து அவரால் வெளியே வர முடியலை. இதனால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, குழப்பங்கள் ஏற்படுது. அவருடைய அந்த மது போதை குடிக்கும் தன்மையிலிருந்து வெளியே வரணும், அதுக்கு ஏதாவது திக்கர் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ், யாருடைய வீட்டில் இப்படி மது போதைக்கு அடிமையாகி வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சகோதரர்களுக்காகவும் நான் இந்த திக்கரை கொண்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ், நீங்களும் இந்த துவாவை அந்த நபர்களுக்காக, அந்த சகோதரர்களுக்காக நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஒரு வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க, இந்த திக்கரை எத்தனை முறை ஓதணும், எந்த டைமில் ஓதணும் பார்க்கலாம் வாங்க. யார் மது போதைக்கு அடிமையாகி இருக்காங்களோ அந்த சகோதரர்கள் சாப்பிடும் உணவுப் பொருட்களிலோ அல்லது அவர்கள் குடிக்கும் தண்ணீரிலோ 7 முறை இந்த திக்கரை ஓதுங்க. 7 முறை இந்த திக்கரை ஓதிட்டு 3 முறை அவர் குடிக்கும் பானத்திலோ அல்லது உணவுப் பொருட்களிலோ 3 முறை ஊதுங்க. அதில் ஊதிட்டு அவரை சாப்பிட வையுங்க, அல்லது அந்த பானத்தை குடிக்க வையுங்க, அந்த தண்ணியை குடிக்க வையுங்க. இன்ஷா அல்லாஹ், அவருடைய உடல்நிலையில் அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அந்த மது போதைக்கு அடிமையாகும் எண்ணத்திலிருந்தும் வெளியே வர வைப்பான். இப்போ வாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை பார்க்கலாம். அது தமிழ் அர்த்தமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்அலுகல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் அன் யஷ்ஃபியக். அஸ்அலுகல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் அன் யஷ்ஃபியக். இந்த திக்கருடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் வாங்க. இறைவா, மகத்துவமுள்ள அர்ஷின் அதிபதியே, உன்னிடத்தில் நான் இவரின் நோயை சுகமடைய வேண்டுகிறேன். இதுதாங்க இந்த திக்கருடைய தமிழ் விளக்கம். யாரெல்லாம் இந்த மது போதையில் சிக்கி தவிக்கிறாங்களோ அந்த நபர்கள், அந்த சகோதரர்கள் சாப்பிடும் உணவு பானத்திலோ அல்லது உணவுப் பொருட்களிலோ இந்த திக்கரை நீங்கள் 7 முறை ஓதிங்க. அதை ஓதிட்டு 3 முறை அவர் குடிக்கும் பானத்திலோ அல்லது அவர்கள் சாப்பிடும் உணவுப் பொருட்களிலோ 3 முறை ஊதுங்க. ஊதி அதை அவரை சாப்பிட சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த மது போதையே நினைவுக்கு வராத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த சகோதரருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.